இந்தியாவில் பார்த்தீங்கன்னா GoPro வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. ஆனால் அதுக்கான சர்வீஸ் சென்டர் வச்சா வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம வந்து எந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா GoPro ரீப்ளேஸ்மெண்ட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா GoPro கேமரா வாங்கிட்டு இந்தியாவில் எங்கே வந்து சர்வீஸ் பண்ணுறது, ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா GoProக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சர்வீஸ் சென்டரே வந்து இல்லை. நீங்கள் வந்து GoPro வந்து சப்போஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆன்லைன் மூலிமா தான் அது ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண முடியும். இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து GoPro 8 வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஆன் வந்து பண்ணுறேன், சார்ஜர் போட்டும் பார்க்குறேன், பேட்டரி எடுத்து புது பேட்டரியும் வாங்கிட்டு போட்டு பார்க்குறேன், ஆனே வந்து ஆகலை. அந்த ஷார்ட்டை அப்படியே நடுவில் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GoProவோட யூஸ் பண்ண ஓல்டு பேட்டரியை வந்து போட்டுட்டு பட்டனை வந்து ஆன் பண்ணேன். ஆனால் வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியை வெளியே எடுத்துகிட்டு திரும்பவும் அதே பேட்டரியை வந்து நான் வந்து போட்டுட்டு அப்படியே சார்ஜ் கேபிளையும் வந்து போட்டு பார்த்தேன். அப்பயும் அந்த ரெட் லைட்லாம் பிளிங்க் ஆகும், அந்த சிம்பிள் வந்து எதுவுமே வந்து தெரியலை. ரெண்டாவது மறுபடியும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வாங்கினேன் அதுக்குன்னு பேட்ரி GoPro 8 இதை வந்து நான் வந்து போட்டு பார்த்தேன். இந்த பேட்டரியை போட்டுட்டு அப்பயும் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகலை. சரி அப்படின்ட்டு சார்ஜ் கேபிளையும் அப்படியே வந்து சொருவி பார்த்தேன். அப்பயும் வந்து அது வந்து ஆனே ஆகலை. ஒரு வேளை சார்ஜர் கேபிளில் வந்து ஏதாவது ஃபால்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கேபிளை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலில் வந்து பின்னை வந்து சொருவி பார்த்தேன். மொபைலில் வந்து சார்ஜ் வந்து ஏறுது. இந்த ரெட் லைட்டும் பிளிங்க்கே ஆகலை. குயிக்காக ரெக்கார்டிங் ஆகிற இதையும் வந்து பண்ணிட்டேன். மெமரி கார்டை வந்து எடுத்து போட சொன்னாங்க, எல்லாமே பண்ணிட்டேங்க. சார்ஜரும் போட்டு காட்டிட்டேன். இப்போ வந்துட்டு GoPro சைடில் வந்து இதை வந்து கொரியர் அனுப்ப சொன்னாங்க. ஒரு 3 ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. அதனால் சரி அனுப்பலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நான் வந்து பேக் பண்ணி அனுப்பிட்டு நான் வந்து UPS கொரியர் சர்வீஸில் போய்ட்டு அனுப்பிட்டு நான் உங்களுக்கு எத்தனை நாளில் மறுபடியும் ரிட்டன் என்ன அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் வீடியோ. இன்னும் GoPro 8 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி 1 இயர் முடிஞ்சாலும் சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அவங்ககிட்ட பேசி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க சைட்லேருந்து ஏதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, விட்டுறாதீங்க. இது வந்து நான் தண்ணியிலையும் போடல, கீழேயும் போடல, எதுவுமே பண்ணல. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா செட் டவுன் ஆகிடுச்சு, அப்படியே டெட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகிடுச்சுன்னா எப்படி வாங்குறது நானும் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். GoProsupport.com அப்படின்ற .com வந்து இருக்குது. நைட் டைமில் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரே இல்லை GoProக்கு. நம்ம வந்து வேறு நாட்டில் இருந்து தான் வந்து காண்டாக்ட் பண்ணோம். அதாவது சிங்கப்பூராக இருக்கும். அதாவது சிங்கப்பூருக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது டைமிங்கு. நைட் ஒரு 10 மணிக்கு அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி என்ன மாடல் கேமரா வந்து வச்சுருக்கீங்க சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதை ஃபஸ்ட்டு வந்து ஓகே பண்ணிடுங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களோட நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் வந்து கேட்கும். நீங்கள் வந்து அதை வந்து அதில் ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து அவங்களே நமக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணாங்கன்னா முழுக்க வந்து இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கணும். அவங்க இங்கிலீஷை வந்து வேறு மாதிரி கொஞ்சம் இந்த USA இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து இருந்தது. கொஞ்சம் வண்டி வந்து கொஞ்சம் போது டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் வந்து பேசணும். எனக்கு பார்த்தீங்கன்னா GoPro 8க்கு வந்து வாரண்டியாக வந்து முடிஞ்சிருந்தது. என் தம்பி சந்தோஷ் அவரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு 1 hour பேசணும். அவங்க வந்து வாரண்ட்டி முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் GoPro 8ஓட மேனுஃபேக்சர் வந்து முடிஞ்சிருச்சு, எங்களால் வந்து இதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் எங்கள் தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி அடுத்த நாளும் பேசி பார்த்தீங்கன்னா சரி GoPro 8க்கு பதில் GoPro 9 தர மாதிரி வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா GoPro 8 9ம் ஒரு பேட்டரியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் வந்து ஒரு வீடியோவில் காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GoPro 8 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதோட இது UPSலேருந்து அனுப்பியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாளில் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. உள்ளே வந்து GoPro அதோட பில்லு வந்து அனுப்பியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்துட்டு GoPro 8 வந்து அனுப்பியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா GoPro 9 வந்து அனுப்பியிருக்காங்க. தெரியுங்களா, GoPro 9 வந்து அனுப்பியிருக்காங்க. செம்ம சர்ப்ரைஸாக இருக்குது. என்னென்ன கொடுத்துருக்காங்க, பேட்டரி பார்த்திங்கன்னா வெளியிலே வந்து கொடுத்துருக்காங்க.
பாக்ஸை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. GoPro 9ஓட இது கொடுத்துருக்காங்க ஷீல்டு. இப்போ இதுதான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். செம்மையாக கொடுத்துருக்காங்க. GoPro 9 தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்பிளே பாருங்கள், அந்த பேக்கிங் எடுத்து செம்மையாக இருப்பாங்க. புதுசு நியூ தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ஃபினிஷிங்லாம் சும்மா நார்மலாக தான் இருக்குது. இதில் இருக்க சீரியல் நம்பர் தாங்க மெயின். சீரியல் நம்பர் செக் பண்ணி சீரியல் நம்பர் ரொம்ப உள்ளே கொடுத்துருக்காங்க, எதுவும் தெரியலை. ஓகே, பேட்டரியை போட்டு இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். பேட்டரியும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்லி கேமரா அனுப்பும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இது மட்டும்தான் அனுப்புவோம், பேட்டரி இல்லாமல் வெறும் கேமரா மட்டும்தான் அனுப்புவோம். ஆனால் இவங்க புதுசாக வேறு நியூவாக எனக்கு கொடுக்கவே கூட இதையும் சேர்த்து வந்து அனுப்பியிருக்காங்க. GoProன்ற நேம் வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே பக்கம் வர மாதிரி போடுங்க. ஆன் பண்ணி பார்ப்போம். செம்மையாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இங்கிலீஷ் இந்த GoPro கேமராலாம் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்குது. அந்த GoProவோட சிஇஓ அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நிக்கி உட்மேன் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற லேபர்ஸோட ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு 930 பேர் வந்து ஒர்க் பண்ணுறதா வந்து டீட்டெயில் வந்து நான் நெட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சர்வீஸ் சென்டரே இல்லை. ரொம்பவும் கஷ்டப்பட்டு நம்ம வந்து இங்கிலீஷில் பேசி சிங்கப்பூருக்கு அனுப்புனதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயிலில் வந்து நமக்கு வந்து என்ன ஃபால்ட்டோ அதை வந்து ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பேட்டரி போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சீரியல் நம்பரை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விடணும். சென்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் மெயில் அனுப்பிடுவாங்க. இந்த ஃபார்மை வந்து ஒரு 2 வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கமர்ஷியல் இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா மடித்து நம்ம வந்து சின்ன பார்சல் வைக்கும்போது அந்த பார்சல் கேமராக்குள்ளே வந்து இந்த ஃபார்மை வச்சிடணும். நெக்ஸ்ட்டு இந்த பார்கோடு நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில் நேம் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு மேலே வந்து ஒட்டிடுங்க. இதான் அந்த RMA ஃபார்ம். இந்த ஃபார்ம் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மெயின். இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா இது பண்ணி நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் கொரியர் சர்வீஸான UPS சர்வீஸில் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். நீங்கள் வந்து பார்சல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேக் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் எதுவும் ஒட்டி ஃபுல்லாக சீல்டு பண்ணாமல் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நம்ம வந்து கொரியர் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்டரியோட உள்ளே வைக்கிறோமா என்னன்னு சொல்லி ஏதாவது செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுறதா நீங்கள் பார்சலை க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் அவங்க வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலும் கேட்டு வந்து க்ளோஸ் பண்ணி பார்சல் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம். சென்னையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அசோக் பில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பக்கத்துலேயே இருக்குது. மற்ற இடத்துலலாம் வந்து UPS சர்வீஸ் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். கொஞ்சம் கேட்டு லொக்கேஷன் பார்த்து போயிடுங்க, கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து GoPro 9ம் ஒரு பேட்டரியும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு வாரம் ஒரு 7 நாளில் வந்து பண்ண கொடுத்தாங்க. இந்த கேமரா வரும்போது முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. அதாவது டெல்லிக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்லேருந்து கால் பண்ணாங்க. எப்படி இந்த ப்ராடக்ட் வந்து என்ன எதுக்காக உங்களுக்கு வருது, அதாவது GST எதுவும் இல்லாமல் வரவே கால் பண்ணாங்க. நான் வந்து என்னோட ஐடி ப்ரூஃப்லாம் கேட்டிருந்தாங்க, ஆதார் கார்டு இல்லை OTD, அது வந்து மெயில் பண்ணியிருந்தேன். அப்புறம் சரி ஓகே சொன்னாங்க. GoPro கேமரா இப்போ வந்து அதுதான் வந்து நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இது வெறும் பாக்ஸ் தான், பார்த்தா தெரியும். அப்படியே இந்த GoPro 9ஓட லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான்.
பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயே வந்து கொடுத்துருப்பாங்க. GoPro 9 ஒரு பேட்ரி தெரியுதுங்களா? அந்த GoPro 9 தான் இப்போ வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கிட்டு அதை வந்து நான் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லோக்கல் கடையில் கொடுத்து கேமரா வந்து வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி GoPro support.com வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா GoPro வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. ஆனால் அதுக்கான சர்வீஸ் சென்டர் வச்சா வந்து இன்னும் நல்லா இருக்கும். GoPro வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. GoPro வச்சிருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் GoPro பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது ஓவர ஹீட் ஆகுது ஒன்று. ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டெட் ஆகி நின்றுது. இந்த ஃபால்ட் இருக்கு. வாரண்டியே முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்ககிட்ட வந்து இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுங்க. அதாவது நான் வந்து எங்கே சர்வீஸ் பண்ணணும் என்னன்னு எனக்கு தெரியாதனால கொஞ்சம் டைம் வந்து டிலே ஆகிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா அவங்க தரப்புல இருந்து சரின்ட்டு கொஞ்சம் அவங்க மேனேஜ்மெண்ட்டில் எங்கேயாவது கேட்டுட்டு அவங்க வந்து சரின்ட்டு நமக்காக வந்து சப்போர்ட் பண்ணி தரதாக வந்து ஒத்துப்பாங்க. நமக்கு வந்து வாரண்டி இல்லையே, வாரண்டி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணுறாதீங்க. ஏன்னா ஒரு GoProவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30,000 கிட்ட வருது. ஆரம்பத்தில் நான் 8 வாங்கும்போது வந்து 30,000. இப்போ வந்து சம்திங் 27,000 28,000 9லாம் போயிட்டு இருக்கு. காசை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்ல. முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷில் பேச முடிஞ்சதுன்னா இல்லை பேச தெரிஞ்சவங்க யாரையா வச்சு கொஞ்சம் பேசி கொஞ்சம் இதாக பண்ணுங்க. அவங்க வந்து பொறுமையாக இல்லை 1 hour 2 hour கூட வந்து பேசுகிறாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசணும்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் கேமரா வந்து ஈஸியாக வந்து வாங்க முடியும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு தெரியும். ஓகே, தேங்க்யூ.